உடல் அளவில் உயரம் இல்லை என்றாலும் மனதளவில் தன்னம்பிக்கையுடன் முன்னேறி வரும் 2 இளைஞர்கள் குறித்த செய்தி தொகுப்பை தற்போது பார்க்கலாம். தென்காசி மாவட்டம் வாசுதேவநல்லூரில் உள்ள சுடலை மாடன் கோவில் தெருவில் வசித்து வருபவர்கள் மாரியப்பன் மற்றும் சுடலை சகோதரர்கள். 1 அடி மட்டுமே உயரமுடைய இவர்கள் பிறந்து 10 வயது வரை நடக்க முடியாமல் இருந்துள்ளனர். 10 வயது வரை தங்களை தங்களது தாய் கையில் தூக்கிச் சென்றதாக கூறுகின்றனர். 12 வயதில் இவர்களால் நடக்க முடிந்த பிறகுதான் வாழ்க்கையில் ஒரு ஒளி பிறந்துள்ளது. பின்னர் பள்ளியில் துவங்கிய இவர்களது கலைத்திறன் திரைப்படம் வரை கொண்டு சேர்த்துள்ளது. மாரியப்பன் மற்றும் சுடலை ஆகிய இவர்கள் இருவரும் திரைப்படங்களிலும் நடித்து அசத்தியுள்ளனர். அந்த போட்டோ எடுத்து எவ்வளவு வருஷம் இருக்கு சார்? பலர் தங்களை கிண்டல் செய்தாலும் அதனையெல்லாம் காதில் போட்டு கொள்ளாமல் முன்னேற்றம் ஒன்றையே இலக்காக வைத்து தன்னம்பிக்கையோடு வாழ்ந்து வருவதாக கூறுகின்றனர். தற்போது பட வாய்ப்புகள் இல்லாததால் கலை நிகழ்ச்சிகளுக்கு மட்டும் சென்று வருவதாக தெரிவிக்கின்றனர். நாங்கள் இந்த கலைத்துறையில் 30 வருஷமாக இருக்கோம். இந்த மாதிரி 6-7 படம் நடிச்சிருக்கோம். கலை நிகழ்ச்சிக்கு நிறையா போய்கிட்டு இருக்கோம். பட வாய்ப்பு இல்லாமல் இப்போ இந்த கலைத்துறைக்கு தான் நாங்கள் போய்கிட்டு இருக்கோம். திருவிழாக்கு சின்ன சின்ன திருவிழாக்கு டான்ஸ் போவோம், பெரிய திருவிழாக்கும் போவோம். இப்போ இந்த சினிமா வாய்ப்பு இல்லாமல் தான் இங்கே போய்கிட்டு இருக்கோம். சினிமா வாய்ப்பு இருந்தால் நாங்கள் போவோம். நாங்கள் எங்கள் அம்மா அப்பாவோட நாங்கள் இப்போ வரைக்கும் சந்தோஷமாக இருக்கோம். நாங்கள் மாரியப்பன் மற்றும் சுடலை குறித்து அவர்களுடைய பெற்றோர்களிடம் கேட்கையில் 2 பிள்ளைகளும் எங்களுக்கு கடவுள் போல என்று பாசத்தை வெளிப்படுத்தினர். கலை நிகழ்வுகளில் பங்கேற்று பல்வேறு விதமான பதக்கங்களையும் பெற்றுள்ளனர். தற்போது கலை நிகழ்வுகளுக்கு மட்டுமே சென்று வருவதால் அதனை மட்டும் வைத்துக்கொண்டு வாழ்க்கையை நடத்துவது கடினமாக உள்ளதாக தெரிவிக்கின்றனர். தன்னம்பிக்கை இருந்தால் வாழ்க்கையில் முன்னேற்றம் அடையலாம் என்பதற்கு உதாரணமாய் வாழ்ந்து வருகின்றனர் மாரியப்பன் சுடலை சகோதரர்கள். சத்தியம் செய்திகளுக்காக தென்காசி செய்தியாளர் சம்பத்துடன் செய்திக்குழு.